வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. எதிரி முதல் எதையும் எவரையும் ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய கட்டக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர மைமுறையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது ஸ்தம்பன ஜாலம், அதாவது ஸ்தம்பன கட்டு. கட்டு என்றால் ஒருத்தரை எந்தவித செயல்களும் இல்லாமல் அவரை முடக்கி விடுவது. அது எதிரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய முடக்கக்கூடிய ஒரு முடக்கு வித்தை இது கருமுறையும் கூட. ஆகவே இந்த பொருட்களை நீங்கள் எடுக்கும் பொழுது குறிப்பாக வீடுகளுக்கு எடுத்து கொண்டு வரக்கூடாது. எடுத்துவிட்டு அந்த பொருட்களை புறக்கடையில், தோட்டங்களில், ஏதாவது ஒரு பாழடைந்த இடங்களில் வைத்து பாதுகாக்க வேண்டும். நாம் யாருக்கு எப்பொழுது செய்கிறோமோ அப்பொழுதும் வெளிப்புறங்களிலே செய்ய வேண்டும். இது வீடுகளில் செய்யக்கூடாது. ஏனெனில் எந்த இடத்தில் நீங்கள் இந்த பொருளை சேகரிக்கும் பொழுதே அந்த பொருட்களை எடுத்து வைத்தாலும் அந்த இடம் நசுக்கப்படும், கட்டு உண்டுவிடும், ஸ்தம்பனமாகிவிடும். எந்த செயல்களையும் நற்செயல்கள் ஒன்று கூட நிகழாது, தரித்திரம் மேலோங்கும். ஆகவே இந்த பொருட்களை நீங்கள் சேகரிக்கும் பொழுது கூட சேகரித்த பிறகு குளித்துவிட்டு தான் நீங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். ஆக இதற்கு தேவையான பொருள், அதற்குண்டான மந்திர முறையை பார்ப்போம். முதலில் தலை மைந்தன் கொடி என்று சொல்லக்கூடிய அந்த கொடியை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு தீட்டுச்சீலை, இது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஆகவே தீட்டுச்சீலை, சவத்தின் தைலம், அதாவது பிணம் எரிக்கும் பொழுது அந்த பிணத்தில் இருந்து வடியக்கூடிய ஒரு வகையான தைலம் வரும், அதை தான் சவத்தின் தைலம் என்கிறோம். அதற்கடுத்து ஐங்கோல தைலம். ஐங்கோல தைலம் உங்களுக்கு கிடைக்கவென்றால் ஐங்காயத்தை கூட நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். பிறகு ஏரழிஞ்சல் தைலம், ஏரழிஞ்சலை குழித்தைலமாக இறக்கி எடுத்துக்கொள்வதுதான் சிறப்பு. அந்த ஏரழிஞ்சல் குழித்தைலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைகளை சமமாக எடுத்துக்கொள்வோம். சம எடையோடு எடுத்து ஒரு 5 கிராமோ அல்லது ஒரு 10 கிராமோ, அவ்வளவுதான். இவைகளை அனைத்தையும் எடுத்து சரிசமமாக எடுத்து வைத்து கல்வத்தில் போட்டு நன்றாக மை போல அரைக்க வேண்டும். ஒரு செப்பு சிமிழிலோ வெள்ளி சிமிழிலோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு வைத்துக்கொண்டு ஒரு செப்பு தகட்டில் ஸ்தம்பன சக்கரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர ஸ்தம்பன மந்திரத்தை எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பஞ்சாட்சர ஸ்தம்பன சக்கரத்தை எடுத்து அந்த சக்கரத்தின் முன்பாக அவல் பொறி கடலை இலைகளை வைத்து ஒரு வாழை இலை வைத்து அந்த வாழை இலையில் இந்த எந்திரத்தையும் வைத்து அந்த எந்திரத்திலேயே இந்த மை டப்பாவையும் வைத்து கொண்டு மந்திரமான எனம யங் வங் சிங் ஸ்வாஹா, எனம யங் வங் சிங் ஸ்வாஹா, எனம யங் வங் சிங் ஸ்வாஹா வென்று 108 உரு கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுத்து சித்தி செய்து கொண்டால் இதை போன்ற ஒரு அற்புதமான ஸ்தம்பன கட்டு, எதிரி முதல் யாரையும் எதையும் கட்ட முடியும். ஆக இந்த மந்திரத்தை ஒரு 1,00,000 முறை ஏற்றி சித்தி செய்து கொண்டு இந்த மையை பத்திரமாக வீடுகளில் வைக்காமல் வீட்டுக்கு புழக்கடையிலோ புறக்கடையிலோ தோட்டங்களிலோ துறவுகளிலோ ஏதாவது ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்துக்கொண்டு யாருக்கு செய்ய வேண்டுமோ அப்பொழுது நம்ம இந்த மையை கொண்டு வந்து அவல் பொறி கடலை வகைகளை வைத்து அந்த ஸ்தம்பன எந்திரத்தை வைத்து அந்த ஸ்தம்பன எந்திரத்தில் நீங்கள் யாரை கட்ட வேண்டும், எதிரியினுடைய பெயரை முதலில் சொல்லிக்கொள்ள வேண்டும். எந்த எதிரியை நாம் கட்ட வேண்டுமோ அந்த எதிரியினுடைய பெயரை 3 முறை சொல்லி, அல்லது எந்த பொருளை எந்த இடத்தை தடைப்படுத்த வேண்டும். ஒரு சிலர் இடம், வீடு, வியாபாரம் இவைகளெல்லாம் தடை செய்வதற்கு கூட இதை பயன்படுத்தலாம். இது சர்வத்தையும் தடை செய்யக்கூடியது, சர்வத்தையும் கட்டக்கூடியது, சர்வ ஸ்தம்பனங்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கருமுறையில் செய்யக்கூடிய ஒரு மை. ஆகவே இந்த மை ஒரு சில விலைகளுக்கு
மட்டுமல்லாமல் எல்லா வேலைகளுக்கும் இது பொருந்தும். எதிரி மட்டுமல்ல, அனைத்தையும் நாம் கட்ட முடியும். ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் இதை செய்யுங்கள். ஏனெனில் அனைவரும் அனைத்தையும் செய்ய இயலாது. முயற்சி செய்து பாருங்கள். ஏனெனில் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். சிரமப்பட்டு இவையான விஷயங்களை ஒரு முறை நீங்கள் செய்து எடுத்து வைத்துக் கொண்டால் நாம் இது காலத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இவையான செயல்களை நீங்கள் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.